வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 1st ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். குன்பி கீத் மற்றும் முசோல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. டிப்பானி ஜூரியன் மற்றும் பதர் எந்த மாநிலத்தின் நடனம்? குஜராத். சத்தி மற்றும் தமால் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. ஷார்கி மற்றும் மாங்கன் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடோடி, பைனா, பூஞ்சியா மற்றும் தோடியா. சிஎன்ஆர் ராவோ மற்றும் சச்சின் டெண்டுல்கர் 2013ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசனங்கள்னு சொல்லக்கூடிய தத்துவத்தையும் வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பசவண்ணாவை பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு மற்றும் மையத்திற்கு எஞ்சிய அதிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்விக்கான ஏற்பாட பிரிவு 45ல சொல்லியிருக்காங்க. அசோக் சக்கர விருது பெற்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. கோவால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை லடேங்கா, குமோட் ஃபெஸ்ட், சிக்கல் காலு. சிஆர் தாஸ் இந்தியர்களுக்கான இந்தியா அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் நிஷ்தா திட்டம். இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. சமக்ர சிக்ஷா நிபுன் பாரத் வித்யாஞ்சலி திட்டம் 2021. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் 2022. உல்லாஸ் அல்லது புதிய இந்திய இலக்கிய திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஸ்வயம் பிளஸ் திட்டம் மற்றும் பிரேரணா திட்டம் 2024ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஒடிசா ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹரிபாபு கம்பம்பட்டி. பொது தலைமைக்கான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விருதை பெற்றவர் யார்? எஸ் ஜெய்சங்கர். 7 உச்சி மாநாட்டை வென்ற உலகின் இளைய பெண் யார்? காம்யா கார்த்திகேயன். எந்த 2 படைகளை பராமரிக்க ஐக்கிய நாடுகள் சபையின் துண்டிப்பு பார்வையாளர் படை உருவாக்கப்பட்டது? இஸ்ரேல் மற்றும் சிரியா. இந்திய வருவாய்த்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? அருணிஷ் சாவ்லா. விக்ரம் மிஸ்ரி வெளியுறவு செயலாளர். அதுல்குமார் சௌத்ரி டிராயின் செயலாளர். டி.வி. சோமநாதன் இந்திய அமைச்சரவை செயலாளர். கோவிந்த் மோகன் இந்திய உள்துறை செயலாளர். துகின் காந்த பாண்டே இந்திய நிதி செயலாளர். ராஜேஷ்குமார் சிங் பாதுகாப்பு செயலாளர். அதிவேகமாக 200 விக்கெட்களை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் யார்? ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு இந்த 200வது விக்கெட்டை பார்டர் கவாஸ்கர் டிராஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு டோர்னமெண்ட்ல செஞ்சிருக்காரு. 44வது டெஸ்ட் மேட்ச்ல இந்த 200 விக்கெட்கள் சாதனையை முறியடிச்சிருக்காரு. முகமது ஷமி சாதனையை இவர் முறியடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா உலகக்கோப்பையில 50 சிக்ஸர்களை அடித்த முதல் பேட்ஸ்மேன் மற்றும் T20 வடிவத்துல 500 சிக்ஸர்களை அடித்த முதல் பேட்ஸ்மேன் மற்றும் T20ல 200 சிக்ஸர்களை அடித்த முதல் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா. ஒருநாள் போட்டியில 50 சதங்கள் அடித்த உலகின் முதல் பேட்டர் மற்றும் T20 ஃபார்மேட்ல 12,000 ரன்கள் எடுத்த முதல் இந்தியர் விராட் கோலி. T20 கிரிக்கெட்ல 350 விக்கெட்களை வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர் யுஸ்வேந்திர சஹால். இந்தியா வந்துட்டு அடுத்த வருஷம் இந்த வருஷம் ஆண்கள் ஆசிய கோப்பை நடத்த போறாங்க. 18வது யானை மற்றும் சுற்றுலா திருவிழா 2024 எந்த நாடு நடத்தியது? நேபாளம். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாடு உலக பாதுகாப்பு காங்கிரஸ் இந்த வருஷம் நடத்த போறாங்க. துபாய் நாடு உலக அரசாங்க உச்சி மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. இத்தாலி 50வது G7 உச்சி மாநாடு 2024 நடத்தி முடிச்சிருக்காங்க. 57வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் லாவோஸில் நடந்து முடிஞ்சிருக்கு. ரஷ்ய நாடு பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2024 நடத்தி முடிச்சிருக்காங்க. 19வது கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு மற்றும் 44வது மற்றும் 45வது ஆசியான் உச்சி மாநாடு லாவோஸ்ல நடந்து முடிஞ்சிருக்கு. COP29 உச்சி மாநாடு ஃபாகு அசர்பைஜான்ல நடந்து முடிஞ்சிருக்கு. பிரேசில் நாடு G20 உச்சி மாநாடு 2024 நடத்தி முடிச்சிருக்காங்க. சீனியர் ஆண்கள் ஹேண்ட்பால் சாம்பியன்ஷிப் 2024 வென்ற மாநிலம் எது? கேரளா. அமன் சக்ரவர்த் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல இந்தியாவின் முதல் தங்க பதக்கம் வாங்கியிருக்காரு. ரயில்வே விளையாட்டு மேம்பாட்டு வாரியம் பெண்கள் துறைகளுக்கு இடையான
தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருக்காங்க. 24வது தேசிய பாரா நீச்சல் சாம்பியன்ஷிப் கர்நாடக மாநிலம் ஜெயிச்சிருக்காங்க. 14வது சீனியர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் ஒடிசா ஜெயிச்சிருக்காங்க. 4வது தேசிய துடுப்பு நீச்சல் சாம்பியன்ஷிப்பை மேற்கு வங்காளம் ஜெயிச்சிருக்காங்க. காகியத் சாம் நடன விழாவை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? சிக்கிம் மாநிலம். சிக்கிம் மாநிலம் தான் இந்த காகியத் சாம் அப்படிங்கிற ஒரு விழாவை கொண்டாடுறாங்க. இந்த விழா எங்க நடக்கும் அப்படின்னா சிக்கிம்ல கேங்டாக் அப்படிங்கிற இடம், அதுல சுக்லாகங்னு சொல்லக்கூடிய ஒரு பேலஸ்ல நடக்கும். மணிப்பூர் மாநிலம் யோஷங் மேராஹியூ சொங்பா நிக்கோல் சக்கோல்பா அப்படிங்கிற பண்டிகை கொண்டாடுறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மச்சில் மாத யாத்திரை தாவி திருவிழா ஜூரி மேளா. நாகாலாந்து மாநிலம் மோட்சிமம் புஷிஜுபா ஆலியாங் மாநிலம். அருணாச்சல பிரதேச மாநிலம் கோரசம் கோரா. அப்புறம் அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிஷி பழங்குடியினர் லாங்டே பண்டிகையை கொண்டாடுறாங்க. கர்நாடகா மாநிலம் பாலி பட்டியாமி. உத்தரகாண்ட் மாநிலம் இகாஸ் பக்வால் அல்லது புத்தி தீபாவளி அல்லது ஹர்போதினி ஏகாதசி பண்டிகையை கொண்டாடுறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய பௌத்த ஆலயம் எங்கே அமைந்துள்ளது? அருணாச்சல பிரதேசம்.